ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி பாலக்காடு சீரீஸில் இன்றைக்கி நமக்கு டே 2 தான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னா மாலப்புழா டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் கைஸ். ஸோ இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்குது. மணி இப்போ ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு, 10 to 11 ஆயிடுச்சு. 10:30 தான் எழுந்திரிச்சேன். ஸோ நைட்டு சீக்கிரமே வந்துட்டோம். பட் ஆனால் நைட்டு செம்ம மழை பெஞ்சிச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஸ்கைலாம் செம்ம கிளியராக செம்மையாக இருக்குது. ஸோ மழை பெய்யாது. நேற்று சும்மா மழை பெஞ்சு ரெயின் கோட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போகிறோன்னா ஒரு 2 வியூ பாயிண்ட்ஸு, அப்புறம் இந்த மாலப்புழா டேமு, அங்கேயே மேலே அந்த ரோப்வேலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வர போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த பழைய வீடியோலாம் பாருங்கள். நம்ம இந்த பாலக்காடு இப்படி வந்தோம், ட்ரெயினில் வண்டி ரெண்ட் எடுத்தோம், எந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்புறம் ஸ்டேஸை பற்றி சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்புறம் நேற்று பாலக்காடு ஃபோர்ட் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். ஸோ இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வரீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்படியே போக பார்க்கலாம். இன்றைக்கி 2 வியூ பாயிண்ட்ஸு ப்ளஸ் இந்த மாலப்புழா டேமை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதான் கைஸ் நாங்கள் இருக்க அந்த ஹோம் ஸ்டேவோட இப்போ நாங்கள் இருக்க ஸ்டே இதுதான். ஸோ நாங்கள் இருக்க ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருக்கிற பிளேசஸ்லாம் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே இது மாதிரி ஸ்டே தான் போல். இப்போ தான் வானம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படி மேபி க்ளவுட்ஸ் மறைக்குதானு தெரியல, அப்படி இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது. இதான் நம்ம வண்டி ரெண்ட் எடுத்துருந்த வண்டி. ஸோ இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் கைஸ். ஸோ போயிட்டு போகிறதுக்கு மட்டும் 17 கிலோமீட்டர். ஸோ நம்ம போயிட்டு போக ஏதாவது வியூஸ் இருந்துச்சுன்னா பண்ணி பண்ணுறேன். இது மழை வர மாதிரி இருக்கும், செம்மையாக இருந்துச்சு, அப்படி க்ரீனரியாக. இப்போ இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த மழை காலத்தில் வாங்க, அப்போ தான் உங்களால் வியூஸ்லாம் நிறைய பார்க்க முடியும் கைஸ். இப்போ காவா வியூ பாயிண்ட், ஈஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மழையை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஹைவேல வரும்போது ஒரு இடத்துல இன்னும் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிடும்போது அங்கே என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு புரோட்டா அப்புறம் கஞ்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெய்சோறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெய்சோறு சாப்பிட்டேன். கொத்தமல்லி போட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்குது. பட் ஆனால் வெஜ்ஜுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணோன்னா ரொம்ப நல்லா கைஸ். அந்த சாம்பார்லாம் அப்படி இனிக்கிற மாதிரி இருந்துச்சு புரோட்டாக்கு. ஸோ அதனால் வெஜ்ஜு நம்ம ப்ரிஃபர் பண்ணி கடை தேடுறதே கஷ்டமாக இருக்குது. தேடினாலும் அதோட சைட் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க வெஜ்ஜஸ் தேடுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த மவுண்டனை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக இது பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அந்த பறவைகள்லாம் பறந்துட்டுருக்கு. எனக்கு என்னோடய ஐஸில் நல்லா நமக்கு தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஸோ பாருங்கள், இந்த மவுண்டன்ஸ்லாம் அப்படி செம்மையாக இருக்குது கைஸ். இன்னும் அங்கிட்டு மவுண்டன்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ இங்கிட்டு போகணும். நான் இந்த மவுண்டன்ஸை காமிக்கிறதுக்கு வண்டியை திருப்பி இருந்தால் இங்கே நின்றுருக்கேன். வண்டி நம்ம ரோடு போகிற வழியிலே செம்ம சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு உரைக்கல. மவுண்டன்ஸே செம்மையாக இருக்குது கைஸ். அந்த இடத்துல பாருங்களேன், இன்னும் அங்கிட்டு வர வழியில் அங்கிட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது கேமராவில் அந்தளவுக்கு தெரில. ஸோ நம்ம இப்போ இங்கிட்டு தான் போகணும். இன்னும் உங்களுக்கு போக போக இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் சூப்பராக காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ட்ரிப்பு இது மாதிரி மழை சீசனில் இந்த ஆகஸ்ட்டு, இந்த ஜூலைக்கு அப்புறம் ட்ரிப் போடுங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் ட்ரிப் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாலக்காடுக்கு. வியூஸ்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ வெயில் காலத்தில் வந்தோன்னா மண்டை பொழந்துட்டு வெயில் அடிக்கும், மழை வரும்னு நினைக்கிறேன் எப்போதுமே. ஸோ அதான் ட்ரிப் வந்தீங்க அப்படின்னா அந்த ஜூலை மந்தில் இது மாதிரி வாங்க, சூப்பராக இருக்கும். சரி, நான் போக அடுத்த வியூ பாயிண்ட் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். இங்கே இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்ஸை காவா வியூ பாயிண்ட் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் இந்த இடத்துலலாம் இது மாதிரி யானை இந்த இடத்துலலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நைட்டு ட்ரைவ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டுமே பாருங்கள், மேலே அப்படி வானமே தெரியாத அளவுக்கு மூடி இருக்குது. இந்த இடமே நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. நேற்று வேறு மழை பெஞ்சிருந்தது. ஸோ அதனால் இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க போல். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு ஃபோட்டோகிராஃபி சார் நாட் அலோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ஆனால் இங்கெல்லாம் எல்லாம் வண்டியை நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வீடியோ எடுக்கலாம். இந்த இடத்துல ஆனால் ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. செக் பாயிண்ட் ஏதாவது இங்கே இருக்கா என்னன்னு தெரில. இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ஃபாரஸ்ட்டு செம்ம தான். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது கைஸ். செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு அப்படியே போக இன்னும் செம்ம சூப்பர் பிளேசஸ்லாம் வந்துச்சுன்னா அப்படியே கேமரா ஆன் பண்ணி அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணுறேன் கைஸ். வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இதான் ஈஸ்ட் காவா வியூ பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் பின்னாடி எப்படி மலையை காமிக்கிறேங்க பாருங்கள், செமையாக இருக்கா. ஸோ இவ்வளோ தான் வியூ பாயிண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம உள்ளே இன்னும் நடந்து போகணும். ஸோ இந்த மலையை உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வர வழியில் ரோடு, இந்த பாதைலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா அப்படியே நடந்து அங்கே போகணும் கைஸ். ஸோ அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே போக போக. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் கார்லாம் இப்படி ரோட்டு மேலே இங்கே தான் பார்க் பண்ண முடியும். வண்டியில் வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஓரமாக இருக்குது. ஸோ கார்னாலும் நீங்கள் இப்படி இந்த ரோட்லேயே தான் எங்கேயாவது ஓரமாக விடணும். ஸோ விட்டுட்டு நீங்கள் வரலாம். இதுக்கு பெய்ட் பார்க்கிங்லாம் இல்லை, ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வேலி கம்பி போட்டிருக்காங்க. இந்த இது கீழே தான் எல்லாம் போய் வியூ பாயிண்ட்ஸை பார்க்குறாங்க. ஸோ நம்மளும் இப்போ அங்கிட்டு தான் நம்ம நடந்து போகிறோம் கைஸ். ஸோ அங்கிட்டு இங்கே ஒரு ஏரி மாதிரி பெருசாக இருக்குது. அந்த ஏரியிலேருந்து பார்க்குறது தான் அந்த லேக் வியூ போல். ஸோ இங்கே ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆனால் சும்மா டைம் பாஸ் கூட பண்ணிட்டுருக்கலாம், விளாண்டுட்டுருக்கலாம்.
கைஸ் இப்போ வந்து நம்ம வியூ பாயிண்ட்ஸை நோக்கி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. ஸோ ஊஞ்சல்லாம் விளாட்லாம் சும்மா ஒரு 2 நிமிஷம் வியூ பாயிண்ட் இங்கேருந்து குளுக்குளுன்னு இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது, பட் ஆனால் இந்த இடம்லாம் வந்து நல்லா குளுக்குளுன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஏரி போல், அது இங்கே வண்டியிலலாம் வரலாம் போல். அவங்க பாருங்க வண்டியில் அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளும் வண்டியில் வந்துருந்துருக்கலாம் போல், பட் ஆனால் நம்ம வண்டியிலே வண்டி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம தான் அதுக்கெல்லாம் இது பண்ணி ஆகணும். ஸோ இப்படியே தான் நடந்து எல்லாம் எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கடைசியில் அங்கே இருக்குது கைஸ், அந்த இடத்துல அங்கே கடைசியில் அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்மளும் நடந்து போகிறோம். ஸோ இதுதான் இந்த காவா வியூ பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஏரி நேமு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலுமே அங்கே போய் நின்றுட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல மவுண்டைன்ஸ் செமையாக இருக்குது, நடுவில் ஏரி இருக்குது, அதை சுற்றி இப்படி மவுண்டைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், இதை மிஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்படி இந்த பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சுற்றி ஃபுல்லாக மலை தான் கைஸ். நடுவில் இந்த ஏரி இருக்குது, இந்த பெரிய ஏரி, அதை சுற்றி அப்படியே மலை இருக்குது. இந்த இடமே சூப்பராக செமையாக இருக்குது. ஒரு இயற்கையாக இது பிடிச்சவங்களுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மவுண்டைன்ஸாக பார்க்க எனக்கு இன்னும் சூப்பராக தெரியுது. ஸோ இந்த மவுண்டைன்ஸில் ஏற முடியாது, இதுக்கு அங்கிட்டு ஒரு மவுண்டைனில் ஏறி நின்று ஒரு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்துட்டோம். இதுதான் இந்த காவா வியூ பாயிண்ட், ஈஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா, இதனால் அது காவான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து மலப்புலா டேம்லேருந்து வர தண்ணி இங்கே தான் அந்த ஏரி மாதிரி வந்து தங்கி நிற்கிது. ஸோ அதே மாதிரி மழை பெஞ்ச அருவிலாமும் இங்கேருந்து வந்து கொட்டுமா, அருவிலாம் திடீர் அருவிலாம் வந்து உருவாகுமா ஒவ்வொரு மழை பெய்யும் போது. ஸோ இப்போ மழை காலத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து இந்த மலையோட மேலே அப்படியே டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வியூஸை பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, அது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக அந்த மலையை ஃபுல்லாக அப்படியே சூழ்ந்துருக்கு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதுவும் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ நேற்று மழை பெஞ்சப்போ வந்திருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நேற்று மழை பெஞ்சனால இந்த இடத்துல கொஞ்சம் சகதி மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதனால் நடந்து போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டியில் இருந்தீங்கன்னா வண்டிலாம் கஷ்டம் கைஸ். இந்த இப்போ தான் அங்கே வந்திருக்காங்க ஒரு 4 பசங்க, வண்டியில் வந்துட்டு வண்டி மாட்டிக்கிச்சு இந்த இதில் சேத்துல சர்ருன்னு. ஸோ அதனால் வண்டியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸ்கூட்டிலாம் போட்டுட்டு வந்தோன்னா மண்ணுக்குன்னு எங்கேயாவது ஏறிடும். ஸோ அதனால் கார் வண்டிலாம் நான் சொல்கிற மாதிரி அங்கேயே பார்க் பண்ணிட்டு இப்படியே இதில் வர வேண்டியதான் கைஸ். தேங் கைஸ் காவா வியூ பாயிண்ட். ஸோ அவ்வளோதான். இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல உட்காந்து சும்மா அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக செமையாக இருக்கும். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் வந்து பாலக்காடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இந்த வியூ பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. வர வழியில் வந்து இன்னொன்று இருந்துச்சு, மேலே கொஞ்சம் ட்ரக் பண்ணி ஏறுற மாதிரி. ட்ரக்னால் ரொம்ப இருக்காது, ஒரு 3 நிமிஷம் ஏறினாவே போதும். ஒரு சின்ன மலை, அந்த மலையில் ஏறி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையுமே போகும்போது கவர் பண்ணுவோம். ஸோ அதை ஏறி பார்க்குறது. இப்போ பாருங்கள், அந்த மலை மேகங்கள்னு நினைக்கிறேன், மேகலாம் அப்படியே வந்துட்டு இருக்குது, இருட்டிகிட்டு இருக்குது. இப்போ சரி, இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம கிளம்புறது நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா மழை நிறையா இருந்துச்சுன்னா அந்த இடம் இன்னும் வந்து சேரும் சகுதியமாகிடுது. அதனால் நம்ம நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. பட் ஆனால் மழை காலத்தில் பார்த்தா தான் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளால் மழை காலத்தில் உள்ளே இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது, வண்டியிலையும் வர முடியாது. ஸோ அதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரி அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பாதையும் உங்களால் ஒரு இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக தண்ணி இல்லாதப்போ இது மாதிரி வந்து பார்த்துக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒரு தடவை தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தாண்டி போகணும். போயிட்டு நான் வண்டியில் ஏறிட்டு உங்களுக்கு அங்கே போய் கண்ணி பண்ணுறேன் கைஸ். ஸோ பாதெல்லாம் அப்படி நல்லா ஸ்டீப்பாக ஏறுது கைஸ். ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள் மழை ஸோ இந்த இடத்துலலாம் வண்டியில் வந்தீங்கன்னா முன்னாடி பெட்ரோல் போட்டுக்கோங்க. இங்கே வந்து பெட்ரோல் பங்க்ஸ்லாம் எதுவும் பக்கத்தில் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம போகிறதே வளைஞ்சு போகிறது. இந்த இடத்துலலாம் பாருங்கள் அப்படி ஏதோ பாறை குடஞ்சி வச்சுருக்காங்க, குடஞ்சிச்சு அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது இந்த ரூட்டுக்குள்ளே போகிறதே. இது ஒரு பாறையோட அந்த குடஞ்சி வச்சு அந்த ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதில் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போகும்போது இதெல்லாம் நம்ம வரும்போது மேலே ரொம்ப ஏறி வந்தோம். இப்போ போகிறதுலாம் அப்படியே ஸ்டீப்பாக அப்படியே கீழே இறங்கும். செமையாக இருக்கும் இந்த இதில் நீங்கள் வளைஞ்சு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல குரங்குலாம் நிறையா இருக்குது கைஸ். ஸோ பேகு இது மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பத்திரமா பார்த்து வாங்க. இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குது பாருங்கள். இதோட இன்னொன்றுலாம் இறங்குச்சு. அது வந்து இப்போ நம்ம மேலே ஏறுவோம் அந்த ஸ்டீப்பில். இப்போ காரு எல்லாம் அதெல்லாம் கண்ணா பண்ணாலும் வேகமாக வராங்க. ஸோ இந்த சின்ன இதுலேயும் இப்போ நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக ஆரம்பிச்சு கொஞ்சம் இதுவாக வர மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி ரொம்ப இதுவாலாம் இல்லை கைஸ், ரொம்ப பயங்கரமாக இதுவாக இருக்கும். இல்லை ரொம்ப ஹேர்பின் பெண்ட் மாதிரிலாம் இல்லை, லைட்டாக அங்கங்கே பெண்டு வருது, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ
ஸோ இப்போ நம்ம அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் போவோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே குரங்கெல்லாம் வேறு இருக்குது, அதான் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமரில் காமிக்கிறேன் அந்த வியூ அப்படி சூப்பராக பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், ஸோ இந்த மலை மாதிரி இருக்குல்ல, இந்த மேடு, இது மேலே இங்கே ஏறிட்டோன்னா அங்கே தான் வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே என்னமோ எழுதிருக்கு இந்த போர்டில், எனக்கு என்னென்னு புரியல, அது தெரில. வேறு யாராவது போனாங்கன்னா பரவாயில்ல. இந்த சைடு ஏறாதான்னு போட்டிருக்கா, என்ன போட்டிருக்குன்னு தெரில. சும்மா போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிருக்குன்னு தெரியல, இங்கிலீஷ் எழுதிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்படி ஏறக்கூடாது, இந்த சைடு வராதரா, அங்கிட்டு போட அப்படின்னு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் நடந்து போகிறாங்க. ஸோ அந்த சைடு தான் போகணுமா இல்லை இந்த சைடு தான் போகணுமான்னு தெரில. வாங்க நம்ம டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வரும்போது கொஞ்சம் பைக்கர்ஸ்லாம் அப்படியே நின்று இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. கார்ஸ்லாம் எதுவும் இல்லை. பைக் வந்திங்கன்னா அப்படியே கீழே சும்மா நிறுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கார்ஸ்லாம் அந்த இடத்துல எதுவும் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் பேர்லாம் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ யாருமே இல்லை. அந்த இடத்துல என்ன போர்டு இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சார்ஜ் வீடியோ ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாக அங்கே அந்த க்ளவுட்லாம் எப்படி அந்த இதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது இங்கேருந்து வியூ. ஸோ கீழே அங்கே தான் வண்டி வச்சுருக்கோம். நம்ம வந்து வண்டி வச்சுட்டு இங்கே இப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல போய் நின்று பார்ப்போம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரலாம். ஸோ அவங்களாம் அங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அது மேலே அங்கிட்டு ஏறி வருவாங்களா என்னன்னு தெரில. எக்ஸாக்டாக இந்த மார்க்ஸ் எதுவுமே இல்லை கைஸ், இப்படி தான் போகணும் வியூ பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் நம்ம கரெக்டான ஒரு பிளேஸில் போய் நின்று பார்க்கலாம். ஸோ இது இப்படி இல்லாதனால எந்த இடத்துல எப்படி போகிறோம், நான் போகிற வழி முதல்ல கரெக்டான வழி தானே எனக்கு தெரில. ஸோ இதான் கைஸ் இந்த வியூ, மவுண்டைன் வியூ. எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. வெயில் அடிக்குது, பட் ஆனால் அந்த வெயில் வந்து உரைக்கல, நல்லா சில் சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ரொம்ப ரைனி சீசனில் இந்த சைடு கண்டிப்பாக வர முடியாது. பாறைலாம் கண்டிப்பாக வழுக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் நிற்கிது, ஸோ அதனால் கண்டிப்பாக வழுக்கும். இதான் கைஸ் நம்ம மவுண்டைன்ஸ். ஸோ ஏரி வந்து எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ அதனால தான் மூச்சு வாங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு ஏறி வந்தனால. அதுவும் இல்லாமல் அங்கே போர்டு வேறு போட்டுருந்துச்சு. அது கரெக்டான வழியா தப்பான வழியா என்னன்னே தெரில. ஸோ நம்மகிட்ட தான் அப்படி வந்துட்டுருக்கோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஃபியரு. அதான் ஸோ இந்த இடத்துல சும்மா அப்படியே நேராக போய் பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏதோ கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. எனக்கு தெரில, இதெல்லாம் கரெக்டாக தான் போகிறேன் நான். இங்கேயும் ஒரு போர்டில் என்னமோ எழுதியிருக்கு. ஏதோ இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், ஏதோ எழுதியிருக்கானது அது என்னன்னு தெரில. இது கரெக்டான வியூ பாயிண்ட் தானா, கரெக்டாக போகிறோன்னான்னு தெரில. ஸோ லோக்கல்ஸ் யாருமே இங்கே வரவும் இல்லை. அவங்க ஒரு வீடு மட்டும் இருக்குது. ஸோ இங்கிட்ட குரங்கு இதெல்லாம் நிறைய இருக்குது, குரங்கோட சொல்லலாம். மேபி அதை கூட எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஒருவேளை அவங்க கீதை எழுதி சிங்கம் புலிலாம் இங்கிட்டு வரும் பார்க்கணும் அப்படின்னு கீதை எழுதியிருக்க போகிறாங்க. அவாட்டுக்கு போயிட போகிறேன். ஸோ அதனால் வியூ பாயிண்ட் தான் கைஸ். இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா சும்மா இந்த இடத்துல ஏறி நின்றுக்கலாம், நின்றுட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அடுத்து மாலப்புழா டேம் போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெயின் பார்ட்டு இந்த மாலப்புழா டேமு, அந்த ரோப் வே மேலே போகிறது தான். ஸோ மாலப்புழா டேம் வந்து 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிலேருந்து 12:40 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயந்தரம் 5 மணிக்கோ 6 மணிக்கோ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணும். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாம் நம்ம வியூ பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காவா வியூ பாயிண்ட் வந்தோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம கீழே இறங்கி போயிட்டு அடுத்த வியூ பாயிண்ட்ஸ் போகலாம். மாலப்புழா டேம் தான் அடுத்து போவேன். ஓப்பன் ஆகிருக்கும், போவோம். அங்கேயே பார்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் கண்டிப்பாக வாங்க. இந்த பிளேஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். கைஸ் இதுதான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கு, எலிஃபேண்ட்லாம் கிராசிங் ஏரியா. ஸோ நைட்டு வந்து இங்கே ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அந்த போர்டில். அந்த எலிஃபேண்ட் கிராசிங் ஏரியா, அவாய்ட் நைட் ட்ராவல் அப்படின்னு போட்டிருக்கு. பகலில் வந்தாலே இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். சவுண்டோட பூச்சி சவுண்டு எல்லாம் பயங்கரமாக கேட்குது. இந்த ரோடே அமைதியாக தனியாக போயிட்டுருக்கு. இந்த இடமே பயங்கரமாக செமையாக இருக்குது கைஸ். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ஆனால் எனக்கு இந்த உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் திக்னு பயமாக இருக்குது. யானை வேறு இருக்குன்னு போட்டிருக்கா, அதில் லைட்டில் ஹார்ட் இருக்குன்னு லைட்டாக இதாக இருக்குது. ஒரு குரங்கு கூட்டத்தை பார்த்தேன், அப்போ தான் போச்சு கிராஸ் பண்ணி. குரங்கு கூட்டத்தை பார்த்தாவும் பயமாக இருந்துச்சு.
அவ்வளோ குரங்கு போச்சு அப்படின்னு. இப்போ பாம்பெலாம் இருக்குமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. சரி கைஸ், இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அடுத்து நம்ம போ வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதான் கைஸ், இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கும்பலாக இருக்குது. இதான் ரைஸ் நமக்காகலாம் அந்த ரோப்பு இந்த கார் மாதிரி போகுது உட்காடுறோம்ல, அந்த கேபின் வந்து நமக்காகலாம் நிற்காது. அது பாட்டுக்கு சல்லுன்னு போகும். நம்மளால் தான் இப்போ ரன்னிங்கில் உட்காரணும். அப்படியே ஸோ கைஸ் ஏறி உட்காந்தாச்சு. கைஸ் மழை வந்து பிடிச்சிக்கிட்டு அடிக்குது. காற்றுக்கு பாருங்க, செம்ம காற்று அடிக்குது, தள்ளுது, செம்ம காற்று அடிக்குது, சமயத்தில் உங்களுக்கு அப்படியே பேக் வியூ காமிக்கிறேன். அந்த மவுண்டன்ஸ்லேருந்து அங்கே இருந்தால் மழை இருந்துச்சு.